நீத்துவுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, இங்க ரவி தான் ஹோட்டல்ல இன்னும் 2, 3 வருஷம் எப்படியுமே இருப்பேன்னு சொல்லிட்டாருல்ல. அதனால இந்த சந்தோஷம் அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஆனா ஸ்ருதிக்கு கோவம் என்னன்னா, இங்க நான் தனியா நின்று இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா அதுக்காக அவன் கூட அந்த பக்கம் வரன்னு கூட அவன் சொல்லவே இல்லைன்ற ஒரு கோவம் ரவிக்கு இருக்க தான் செய்யுது. ரவிக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் இதெல்லாமே வருது, ரவிக்கு பிறந்தநாள் விழா. இதனால அன்னைக்கு காலையிலையுமே எல்லாருமே ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க. பர்த்டே ஃபங்க்ஷனை நாமளே ஏற்பாடு பண்ணிடும்னு சொல்லி முத்து, மீனா இவங்க தான் வந்துட்டு அதை ஏற்பாடு பண்ணுறாங்க. வீட்டிலே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு எல்லா ரிலேட்டிவ்ஸும் வராங்க. அவங்க அம்மா அப்பான்னு எல்லாமே வராங்க. ரவி மட்டும் இன்னும் காணவே இல்லை. என்னாச்சு பர்த்டே பையனே இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு ரோஹினி ஸ்ருதியை பார்த்து கேட்க, நானும் அவனுக்கு தாங்க கால் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் போக மாட்டேதுன்னு சொல்ல, நீங்கள் எதுக்கு அவனுக்கு கால் பண்ணணும், பேசாமல் நீத்துவுக்கு கால் பண்ணுங்கன்னு அங்கே ரோஹினி சொல்ல, இதை கேட்டுட்டு இங்கே ஸ்ருதி கோவமாக முறைக்கிறாங்க. அவள் சொல்கிறதுல என்னடி தப்பு இருக்குது? அந்த நீத்து கூட தானே இங்கே ரவியும் இருக்கா. நாங்கள் கூட அன்னைக்கு நீத்துவை போய் பார்த்து பேசணும். நீத்து என்னமோ தான் ரொம்ப பெரிய நல்லவன்ற மாதிரி ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் அவள் அந்த மாதிரி பொண்ணு தானே அப்படின்னு சொல்ல, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லைன்னு நான் சொன்னேன்னா, எனக்கு அந்த நீத்து மேலே வேணா கோபம் இருக்கலாம், நான் அதுக்காக ரவி மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை. ரவி மேலே நான் 100க்கு 100 நான் அதை விட அதிகமாகவே நம்புவேன். அவன் என்ன தவிர வேற யாரையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான்றது எனக்கு தெரியும். அதை உங்களுக்கு புரிய வைக்கணுன்ற அவசியம் அவனுக்கோ இல்லை எனக்கோ கிடையாது. இது நீங்கள் தான் பேசியிருக்கீங்க, இப்படி தான் பேசியிருப்பீங்கன்னு தெரிஞ்சால் நான் ரவி கிட்ட கோவப்பட்டு பேசியிருக்கவே மாட்டேன்னு சொல்ல, ஸ்ருதி கொஞ்சம் அமைதியாக இருங்க, ரவி மேலே வேணா நீங்கள் நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அவங்க மேலே அந்த நீத்து மேலே தானே அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நம்பிக்கை இல்லை, அதை தானே சொல்கிறாங்க அப்படின்னு கேட்க, அப்படி பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் உங்களை மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு பொண்ணு கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ரோஹிணி வாயடிச்சு போய் எதுவுமே பேசாமல் நிற்க, இங்கே மனோஜ் எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. ஆனால் ரவி அப்படி கிடையாது, இப்போ வரைக்கும் எனக்காக மட்டும்தான் இருக்கான், எப்போவுமே எனக்காக தான் இருப்பான்னு சொல்லும்போதே வாசலில் வந்து ரவி நீத்து கூட நிற்கிறத பார்க்குறாங்க. இங்கே ரவி வந்துட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுக்கு பிறகு கேக் கட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஜயாவும் கூப்பிட, விஜயா அண்ணாமலை எல்லாமே வந்து நிற்க, பக்கத்தில் ஸ்ருதியும் வந்து நிற்கிறாங்க. வா ரவி நீ கேக் கட் பண்ண அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இங்கே ரவியோடைய பிறந்தநாளை கொண்டாடுறத நினச்சி வீட்டில் வச்சு பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. கேக்கெல்லாம் கட் பண்ண போகிறாங்க. கட் பண்ணிவிட்டு இங்கே என்ன ஆகுதுன்னா, எல்லாருமே கிஃப்ட் வச்சு கொடுக்குற அந்த நேரத்தில் இங்கே நீத்து என்ன பண்ணுறாங்க, இவங்க எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் சுதாவுக்கு வந்துட்டு அந்த நீத்து வந்திருக்குது கொஞ்சம் கூட பிடிக்கலை. எல்லாரும் நார்மலான கிஃப்ட்டை கொடுக்குறேன். அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, ஏய் ஸ்ருதி நீ என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இங்கே ஸ்ருதி கிட்ட விலை மதிக்க முடியாத ஒரு கிஃப்ட்டை தான் நான் ரவிக்கு கொடுக்க போகிறேன்னு சொல்ல, ஏன்னா இவள் டைமண்டில் ஏதாவது வாங்கி வச்சுருந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜ் சொல்லும்போது, ஆமாம் அவங்கக்கிட்ட இல்லாத காசாக பணமா, அதனால் அவங்க என்ன கிஃப்ட் வேணாலுமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ரோஹிணியும். அந்த நேரத்தில் தான் இங்கே நீத்து என்ன பண்ணுறாங்க, ரவி இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்து வைரத்தில் செஞ்ச அழகான கல் பதிச்ச ஒரு ரிங் இருக்குது. இதை பார்த்ததுமே எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ரவி நீங்கள் என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு நான் இந்த கிஃப்ட்டை கூட கொடுக்கலண்ணா அப்படின்னு சொல்லும்போது உடனே சுதா நின்றுட்டு அங்கே நின்றுக்கிட்டு திட்டுறாங்க. என்னம்மா நீ இந்த ஃபங்க்ஷனில் எல்லாருக்கும் முன்னாடியும் இங்கே ரவிக்கு இந்த மாதிரி கிஃப்ட்டு கொடுத்தா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்ல, ஆண்டி கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்ல, அம்மா என்ன பேசுகிற நீ கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஸ்ருதியும் இல்லை ஸ்ருதி அது வந்துன்னு சொல்லும்போது, அம்மா அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொன்னேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராங்க. நல்லா இருக்கு நீத்து அப்படின்னு சொல்ல, நீத்து எதுவுமே பேசாமல் எங்கள் ரவி கையிலே அதை வாங்கி மாட்டி விடுறாங்க ஸ்ருதிக்கு முன்னாடியே. இது எல்லாமே பார்த்தவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ரவியுமே ரொம்ப சந்தோஷமாக அந்த ரிங்கை போட்டுக்கிற மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்ருதி பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை என் ஃபேமிலி தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷனை நான் லைஃப்பில் வந்துட்டு என்ஜாய் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னுடைய ஒய்ஃப் எங்கள் ஸ்ருதி மட்டும் இல்லைனா நான் லைஃப்பில் நிறைய வந்துட்டு இழந்திருப்பேன், அவள் இல்லைனா எனக்கு லைஃபே இல்லைன்னு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் ஸ்ருதியை பற்றிட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. என் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கான்னு. நான் இன்னைக்கு இந்த வீட்டுக்கு வாசலில் வந்து நிற்கும் போதே அவள் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னதும் ஸ்ருதி பார்க்குறாங்க. ஸ்ருதி எனக்காக எதுவுமே கொடுக்கலனாலே எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அவள் தான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் ஆச்சுன்னு சொல்லி எல்லார் வாயும் அடைக்கிற மாதிரி பேச, ஸ்ருதி கலங்கியபடி இங்கே ரவியை பார்க்க, ரவி தோள்பட்டியில் கையை வச்ச மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் நான் உனக்கு கிஃப்ட்டு கொடுக்கல, கிஃப்ட் இல்லைன்னு சொல்லவே இல்லை ரவி, 1 நிமிஷம்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க.
உள்ளே போகிற ஸ்ருதி நீத்துவும் ஒரு மாதிரி இங்கே நின்றுட்டுருக்க அந்த நேரத்தில் உள்ளே போன ஸ்ருதி அங்கேருந்து கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வராங்க. கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வரவங்க இங்கே ஏற்கனவே வந்துட்டு ஸ்டேட்டஸ் பற்றி அதை பற்றி இதை பற்றின்னு பல விதங்களில் கேவலப்படுத்தியிருப்பாங்க. எங்கள் ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் ரோட்டில் நிற்க வச்சு கூட ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப கேள்வி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே நீத்து அந்த இடத்துல ஸ்ருதியை பார்த்து கேட்குறாங்க, இதை விட பெரிய கிஃப்ட்டை உங்களால் எப்படி ஸ்ருதி கொடுக்க முடியும்? அதுவும் இல்லாமல் நான் இங்கே என்னுடைய ஹோட்டலில் ஒர்க் பண்ண நல்லா வேலை பார்த்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால நான் இவருக்கு டைமண்ட் ரிங் வாங்கி கொடுத்துருக்கேன். அதை தாண்டி உங்களால் வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஸ்ருதியை பார்த்து கேட்க, அதை விட பெரிய கிஃப்ட்டை என்னால் எங்கள் ரவிக்காக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி, இந்த ரவி அப்படின்னு சொல்லி கொடுக்க ரவி அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அதுக்குள்ளே இருக்க கிஃப்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு கிஃப்ட்டு. ரவி எவ்வளோ ஆசைப்பட்டு கேட்டும் அது முடியவே முடியாதுன்னு சொன்ன ஸ்ருதி இப்போ ரவிக்காக அதை வந்துட்டு ஏற்றுக்க தயாராகிட்டாங்க. அதாவது இங்கே வந்துட்டு ப்ரெக்னென்சி கார்டு வச்சு செக் பண்ண அந்த டெஸ்ட்டு கிட்டு தான் கிஃப்ட்டுக்குள்ளே இருக்குது. அதை பார்த்த உடனே ரவி ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்கே ரவி வந்து ஸ்ருதியை கட்டிப்பிடிக்க, என்ன அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன ஸ்ருதி எங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லலைன்னு சொல்லும்போது, அம்மா எல்லாருமே ஹஸ்பண்ட் கிட்ட தானம்மா முதல்ல சொல்லுவாங்க. ரவியோட பர்த்டே அன்னைக்கு இந்த பெரிய சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு எங்கள் ஸ்ருதி சொன்னேன். உங்ககிட்ட இப்படி ஒரு மாற்றம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரவி சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான். மீனா மட்டும் இல்லைனா என்னுடைய மனசை நான் வந்துட்டு வேறு மாதிரி தான் கொண்டு போயிருப்பேன். உண்மையிலே ஒரு குழந்தைக்கு வாடகை தாய் எடுத்து அந்த வாடகை தாய் மூலமாக தான் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் மீனா என்கிட்ட சொல்லி புரிய வச்சாங்க. அவங்களால மட்டும்தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு சொல்லும்போது மீனாவை தான் எல்லாருமே பார்க்குறாங்க. சரி வாமா வந்து உட்கார்மா முதல்லன்னு சொல்லிட்டு சுதா கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்க, அங்கே நின்றுக்கிட்டு இருக்க நீத்துக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. உடனே ரவி சொல்கிறாங்க, எனக்கு ஸ்ருதியை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க முடியாது. ஸ்ருதி இப்படி ஒரு கிஃப்ட்டை கொடுப்பான்னு நான் லைஃப்பில் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவள் இருந்த சுச்சுவேஷனில் அவள் எடுத்திருந்த முடிவும் வேறு. என்னை அந்த முடிவையும் எடுக்க வைக்கணும்னு அவள் ரொம்ப ட்ரை பண்ணான். ஆனால் இப்போதைக்கு அவள் எனக்காக இதெல்லாம் தாங்கிக்கணும்னு முடிவு பண்ணால. இதை விட எனக்கு வேறு என்னங்க வேணும் அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க நீத்தோ, நான் உங்ககிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன். ஆனால் இனிமேல் என்னால் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்ன ரவி இப்படி சொல்லிட்டீங்கன்னு அங்கே நீத்தோ அதிகமாக கோவப்பட்டு பேசும்போது உடனே எதுக்கு ஸ்ருதி ரவி சொல்கிறாங்க, இல்லை நான் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் தான் இந்த ஒர்க் பண்ணணும்னு நான் நிறைய ஆசைப்பட்டேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் நடந்துக்கிட்ட விதம் எனக்கு அது வேறு மாதிரி எங்கேயோ போகுதோன்னு தோணுது. இனி நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தால் தாங்க இனி தப்பாகும். இனிமேல் நான் ஸ்ருதிக்கு சப்போர்ட்டாக ஸ்ருதி கூட மட்டுமே தான் இருப்பேன். என்ன மன்னிச்சிருங்க நீதோ அப்படின்னு சொல்ல, நீத்து அந்த இடத்துல இருந்து கோமா அங்கேருந்து விலகி போக இங்கே ஸ்ருதியை கட்டி பிடிச்சபடி இங்கே ரவி நின்றுட்டுருக்காங்க. மொத்த குடும்பமும் இன்னும் அதிகமான சந்தோஷத்தில் இருக்கவும் செய்கிறாங்க. ஸ்ருதி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத நினச்சிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பா கிட்ட தெளிவான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ரவியை பற்றி இனி எனக்கு தெரியும், அவனை பற்றி நீ தப்பாக பேசாமல் இருக்கிறதா இனி எல்லாருக்குமே நல்லதும் கூட அப்படின்னு சொல்லி மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் உரைக்கிற மாதிரி பேசவும் செய்ய, குழந்தை ஆசையில் இருந்த மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் பெரிய ஒரு இடியை இறக்குன மாதிரி தான் இந்த செய்தியும் வந்து விழுகுது. இங்கே ஸ்ருதி ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. அவங்க எல்லாமே உள்ளே போன பிறகு விஜயா பார்த்து சொல்கிறாங்க, நான் கூட்டிகிட்டு வந்தவ இப்போ வரைக்கும் இந்த வீட்டுக்குன்னு எந்த விதமான நல்ல விஷயமும் நடக்கவே இல்லை. இவள் வந்ததுலேருந்து பிரச்சனை மட்டும்தான். இவள் உன்னை பிடிச்சிருக்க ஒரு தருத்திரியண்டா, முதல்ல இவளை வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்பு. இவளை விட உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுனா உனக்கு சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரோஹிணி செம கடுப்புலையும் கோவத்தில் நிற்க, மனோஜ் எதுவுமே பேசாமல் உள்ளே போகிறது இன்னமும் ரோஹிணிக்கு கோவத்தை தான் ஏற்படுத்துது. ஆனால் அவமானப்பட்டது மட்டும்தான் மிச்சம் இங்கே ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் ஸ்ருதி மூலமாக.